ஹே ஆல், இன்றைக்கி நம்ம இந்த ஒரு ப்ளவுஸ் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எப்போதும் போல் நான் வந்து நார்மலாக செயின் ஸ்டிச் வந்து 3 லேயர் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எப்போதுமே ஸ்டார்டிங்கில் ஒரு 3 to 4 லைன்ஸ் இருக்கிற மாதிரியாவது ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பீட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். செயின் ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்ச் டேப் எடுத்துகிட்டு 1 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து ஹாஃப் ரவுண்ட் இருக்கிற மாதிரி பீட்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து லீஃப் வந்து ஃபில் பண்ணுவோம். அதுக்காக தான் இது 1 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச் ஹைட்டுக்கு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலில் கொஞ்சம் மேடாக வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த இடம் இருக்கிற மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் பண்ணதுலேருந்து அந்த ஹைட்டுக்கு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த 1/2 இன்ச் ஹைட் இருக்கிற மாதிரி எடுத்தோம் பார்த்திங்களா, அதுக்கும் நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணதுக்கும் ஹாஃப் சர்க்கிள் வர மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வளைவான பகுதிகளில் நம்ம சுகர் பீடு ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடாக இருந்தாலும் சரி எந்த பீடாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வளைவு பகுதியில் ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீடுக்கு ஒருக்க, அப்படி இல்லாட்டினா ரொம்ப குட்டி பீடாக இருக்குன்னா 2 பீடுக்கு ஒருக்க ஸ்டிச் கொடுங்க போதும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த வளைவுனா கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த வளைவோட ஷார்ப்பான எட்ஜு வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 mm பீடு வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் 3 mm பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடம் உங்களுக்கு இன்னும் நல்லா ஹைலைட்டாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 5 mm பீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 mm வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 3 mm பீடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா அதுக்கு நேராக கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 mm பீடும் சுகர் பீடும் இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு குட்டி ஹேங்கிங் மாதிரி தெரியும். நீங்கள் இப்போ தான் ஆரியில் வந்து பிகினராக இருக்கிறீங்க, கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆரி ஸ்டிச்சஸ் பற்றின டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அப்படி இல்லாட்டினா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போய்ட்டு நீங்கள் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம அந்த பீட்ஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுல ஒவ்வொருதுலேயுமே தனித்தனி லீஃப் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீ ஹேண்டாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ண வரலாட்டினா நீங்கள் மொபைல் வச்சு ட்ரேசிங் பண்ணி எடுத்துக்கோங்க. லீஃப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சாரீ கலருக்கு சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு வந்து 2 லேயர் தேவைப்படுறதுனால நான் வந்து இந்த மாதிரி பாபினில் சுற்றி எடுத்துக்கிட்டேன். லீஃபோட ஷார்ப்பான எட்ஜிலேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து ஒரு பேக் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழ் பக்கமாக கொண்டு வந்து ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக் செயின் பண்ணிட்டு அகெயின் எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே கொண்டு போயிட்டு ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக் செயின் பண்ணணும். மறுபடியும் கீழ் பக்கமாக கொண்டு வந்து ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக் செயின் வந்து பண்ணணும். இதவே தான் நம்ம ஃபுல்லாக இந்த லீஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஷேப்புக்கு தக்கன நம்ம வந்து இந்த செயினோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் லீஃப் ஃபில்லிங். இந்த லீஃப் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி செயின் ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். நார்மல் செயின் ஸ்டிச் தான். ஏன்னா நம்ம இழுத்து பிடிச்சி போகிறதுனால லைட்டாக பக்கத்தில் சின்ன சின்ன ஹோல் வந்து தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் பண்ணுறோம். நீங்கள் செயின் ஸ்டிச் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா சுகர் பீடு வச்சு ஒரு அவுட்லைன் மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஜர்தூசி யூஸ் பண்ணி கூட அதோட அவுட்லைன் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். முடிச்சதுமே ஒரு எண்ட் நாட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே ஒவ்வொருத்துக்குமே தனித்தனி எண்ட் நாட் பண்ணுங்கள். இப்போது ப்ளவுஸோட சென்டராக பார்த்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியலனா இன்ச் டேப் வச்சு பார்த்துட்டு சென்டராக கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு இது விட்டுட்டு அடுத்ததுலேருந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ இந்த லைன் வந்து அதிகமாக போயிடக்கூடாது, மேலே வந்து அதிகமாகவோ கீழே கம்மியாகவோ இல்லை கீழே அதிகமாகவும் மேலே கம்மியாகவோ போயிடக்கூடாது. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இன்ச் டேப் எடுத்துகிட்டு கீழேருந்து 3 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதோட சென்டர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த லைனில் வந்து நம்ம எங்கே 3 இன்ச் மார்க் பண்ணோமோ அதுக்கு நேராக ஸ்டார்டிங் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 3 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து மார்க் பண்ணணும். ஒரு லைன் கீழே மார்க் பண்ணியிருக்கோம்னா இன்னொரு லைன் வந்து கீழேருந்து 3 இன்ச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மார்க் பண்ணணும். ஒரு லைனில் வந்து 3 இன்ச்சுக்குள்ளே வந்து முடிஞ்சிடணும் நமக்கு.
சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு 3 mm பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு புட்டாஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தனித்தனி எண் நாட் வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஐ பெருசாக இருக்கிற மாதிரி நீடிலாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 5 லைன் வர மாதிரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அதை 2ஆக போடும்போது மொத்தம் நமக்கு 10 லைன் வர மாதிரி த்ரெட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப அது பெருசாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மொத்தம் 8 லைன் வர மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நான் கீழே ஃப்ரேமுக்கு அடியில் இருந்து நீடில் வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரேமுக்கு அடியிலேருந்து நீடில் வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்டை கொஞ்சம் லாங்காக பிடிச்சிட்டு த்ரெட்டை ஒரு 2-3 தடவை திருகுனிங்கன்னா கொஞ்சம் அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். உங்களுக்கு வந்து சிக்கு விழுகாமல் இருக்கும். அதுக்காக தான் பிகினராக இருக்கீங்கன்னா இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சிக்கல் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழுகும். இந்த மாதிரி த்ரெட்டை இழுத்து பிடிச்சிட்டு நீடில் வச்சு 2 சுற்று சுற்றிட்டு ஸ்ட்ரைட்டாக சீக்வென்ஸுக்கு நடுவில் நீங்கள் வந்து நீடில் வந்து உள்ளே இறக்கணும். ஸோ அந்த த்ரெட்டு வந்து தீர்ற வரைக்குமே நீங்கள் கையில் இருக்க த்ரெட்டை வந்து விட்டுறக்கூடாது. நீங்கள் நீடில் பிடிச்சி கீழே இழுக்கும்போது இந்த த்ரெட்டு வந்து சிக்கு விழுகாதனால கையில் இருக்க த்ரெட்டை வந்து விட்டுறாதீங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம சென்டரில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து நீடில் வந்து வெளியே எடுத்துக்கோங்க. நீடில் வெளியே எடுத்துகிட்டு லைட்டாக அந்த த்ரெட்டை வந்து திருகிக்கோங்க. திருகிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் நீடில் வச்சு அந்த த்ரெட்டோட 2 சுற்று சுற்றிட்டு கீழே வந்து ஒரு சீக்வென்ஸ் வச்சு நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நான் இந்த கையில் பிடிச்சிருக்கேன் பார்த்துருக்கீங்களா இந்த த்ரெட்டு அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா சிக்கு விழுந்துடும். ஸோ அந்த முடிச்சு விழுகிற வரைக்குமே அந்த கையில் இருக்கிற த்ரெட்டை வந்து விடக்கூடாது. லெஃப்ட் சைட் பண்ணி முடிச்சிட்டோமா? இப்போது ரைட் சைடு அதே மாதிரி தான் பண்ணும். ஒரு லைட்டாக ஒரு 2 திருகு மட்டும் திருவிட்டு மறுபடியும் நீடிலில் 2 சுற்று அந்த த்ரெட்டை வச்சு சுற்றிட்டு மறுபடியும் ஒரு சீக்வென்ஸ் வச்சுட்டு ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பண்ண போகிறோம். இது வந்து நமக்கு 3 லேயராக வந்து கிடைக்கும். ஒரு இது நடுவில் இருக்கிறது வந்து நீளமாகவும் பக்கத்தில் அந்த 2 பக்கம் வி மாதிரி இருக்கிறது வந்து சின்ன சின்னதாக இருக்கும். இப்போது இதே மாதிரி 1 கீழே 1 நம்ம வந்து 2 தான் வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது முடிச்சிருக்கோமா இதே மாதிரி 2 இது வந்து பண்ண போகிறோம். இந்த வந்து புட்டாஸ் கீழே வந்து 3 இது வர மாதிரியும் புட்டாஸ்க்கு மேலே 3 இது வர மாதிரியும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணதவே திருப்பி நான் சொல்லிட்டு இருந்தேன்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணாலும் சரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணாலும் சரி கையில் இருக்க த்ரெட்டு மட்டும் விட்டுடாதீங்க. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா சிக்கு விழுந்துடும். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் துளிப் பிராண்டில் 14 நம்பர் நீடில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே நான் த்ரெட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீடில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அயன் நீடில் வந்து எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கல. ஸோ அதனால் நான் அது யூஸ் பண்ணுறதில்ல. த்ரெட் ஒர்க்குக்கு மட்டும்தான். மற்றபடி பீட்ஸ் ஒர்க் எல்லாமே நான் அயன் நீடில் மட்டும்தான் பண்ணுவேன். ஏன்னா அது லென்த்தாக இருக்கிறனால நம்மளால் ஒர்க் வந்து சீக்கிரம் முடிக்க முடியும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐ பெருசாக இருக்கிற மாதிரி நீடில் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஆரி மெட்டீரியல் விற்கிற எல்லா ஷாப்லேயுமே நமக்கு இந்த நீடில் வந்து கிடைக்கும். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுறதுக்கு நீடில் வேணும்னு சொன்னிங்கனாலே அவங்களே காமிப்பாங்க. ஐ மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நான் பெல் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சில்க் த்ரெட் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிராண்டடான த்ரெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா பிராண்டடான த்ரெட் மட்டும்தான் கட் ஆகாது. அது மாதிரி அதோட கலர் வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் எப்போதுமே நீங்கள் சில்க் த்ரெட் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பிராண்டடான சில்க் த்ரெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது நம்ம எப்படி இதில் முடிச்சு போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது ஃப்ரெஞ்ச் நாட்னா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்து முடிச்சு போடுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் சைடில் வந்து திருப்பியிருக்கேன். ரைட் சைடில் த்ரெட்டை கையில் பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடு வழியாக நீடில் உள்ளே விட்டு வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்தது நமக்கு ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி இந்த த்ரெட்டெல்லாம் சுருண்டு வரும்போது மறுபடியும் நீடில் வந்து உள்பக்கமாக அந்த த்ரெட்டோட உள்பக்கமாக விட்டு எடுக்கணும். இது மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குட்டி நாட் வந்து கிடைக்கும். முடிச்சு விழுந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த ரவுண்ட் மாதிரி இருக்க த்ரெட்டு வழியாக நீடில் உள்ளேருந்து எடுத்தோம்னா நமக்கு நல்ல ஒரு டைட்டான முடிச்சு வந்து விழுந்துடும். ஸோ உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் பாருங்கள் என்ன மாதிரி போடுறேன்னு சொல்லிட்டு. இது மாதிரி பண்ணிட்டாலே நமக்கு த்ரெட்டு வந்து நல்ல நாட் விழுந்துடும். நமக்கு கலண்டு வராது. இது முடிச்சுட்டு நீங்கள் லைட்டாக கம் கூட வச்சுக்கலாம்.
அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் இந்த த்ரெட் வந்து கலண்டு வந்துருன்னு இருந்துச்சுன்னா த்ரெட்டை வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். மொத்தம் நம்ம வந்து 10 லைன்ஸ் இருக்க மாதிரி எடுத்தோமா, அதில் 5 லைன் வர மாதிரி ஒரு பாதி எடுத்துக்கோங்க. ஒரு பாதி எடுத்துகிட்டு பாதி தூரம் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. பாதி தூரம் விட்டு கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து இன்னொரு த்ரெட்டில் வந்து நீடில் அப்படியே இருக்குமா, ஒரு சைடு நீங்கள் பிடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு வழியாக த்ரெட்டை வெளியே கொண்டு வந்துட்டு தேவையான அளவு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக கையில் வந்து ஒரு இதை கனெக்ட் பண்ணிவிட்டு முடிச்சு போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி முடிச்சு நல்லா டைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டுட்டோம்னா நமக்கு அப்படியே இருக்கும், கலண்டே வராது. இந்த மாதிரி நாட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுலாம். இதுக்கு மேலே நீங்கள் லைட்டாக கம் வைக்கணுன்னா கூட வச்சு விட்டுக்கலாம், கம் வைக்க தேவையில்ல. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பண்ணல வந்து பார்த்திங்கன்னா அங்கே த்ரெட் வந்து இருக்கும், அது ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா கீழ் பக்கம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இது மாதிரி கீழ்ப்பக்கமாக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய த்ரெட்டை கட் பண்ணுறதுனால நமக்கு இன்னொரு யூஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போதோ இல்லை எதுலையாவது பட்டோ இழுக்கும்போது இந்த த்ரெட்டு வந்து பட்டு நமக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து கலண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு அது கலண்டு வந்து வராது. நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணது போக மீதம் இருந்த அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் மட்டும் கொடுக்க போகிறோம். இது வந்து நீங்கள் பீட்ஸ் வச்சும் ஒரு லைன் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம், சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணலாம், கட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா ட்ராப் பீடு வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம், கோதுமை பீடு கூட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நம்ம கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து நார்மல் ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்துருக்கேன். என்ன தான் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுற அந்த கிளாத்தோட பேக் சைடு இந்த மாதிரி நமக்கு இருந்தாலும் அது ஃபினிஷிங் நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா அதோட ஃப்ரண்ட் சைட் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஃபுல் ஸ்லீவுமே முடிச்சாச்சு. இதையே தான் ஃபாலோ பண்ணி நம்ம நெக் டிசைனுமே பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.